ஆள் ரொம்ப புத்திசாலி தான் போலயே. நம்ம ஒண்ணு சொன்னா அத அவன் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ ஒரு கல்லுல 2 மாங்காய். அந்த திமிரு பிடிச்ச தமிழுக்கு நல்லா வேணும். ஐயோ தம்பி, பாப்பா துண்டுல தீ பிடிச்சிருப்பாரு. என்னாச்சு? பாத்து பாத்து. ஒண்ணு உனக்கு ஒண்ணு ஆகல? அப்பா காசு எடுத்துட்டு போறாங்க. ஏய் ஏய் அம்மா 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 அம்மா, பரிகாரம்லாம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் நீ இங்கே தாம்மா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, பரிகாரம்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். சாமி சார் விட்டுருங்க சார். சார் வலிக்குது சார். டேய், இந்த அறிவு என்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஏண்டா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சாமிக்கு காணிக்க போடுறதுக்காக வேண்டுதலா எல்லார்கிட்டையும் கையேந்தி வாங்கின இந்த காசை திருடிட்டு போகணும்னு இவ்வளவு கேவலமான புத்தியோட உங்களால எப்படி கோயிலுக்குள்ள வர முடியுது? அசிங்கமா இல்ல? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார். உன்னை விடுறதா? உனக்கெல்லாம் நீ பண்ணதுக்கு தண்டனை கிடைச்சாதான் இன்னொரு தடவை இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். சார் சார் ஏய், சார் 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 எரியுது. சார் 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 ஐயா எரியுதே எரியுது. சார் சார் என்னை விட்டுருங்க சார். எரியுது சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். என்ன மித்ரா, ஆதி இவ்ளோ ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு, இவ்ளோ கோவப்படுறாரு. இத மட்டும் நம்ம தான் செய்ய சொன்னோன்னு தெரிஞ்சதுன்னு வையேன், தோலை உரிச்சு நம்ம 2 பேரையும் உப்பு கண்ட போட்டுருவாரு. நந்தினி, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாத. எப்படி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு? இனிமே ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ண மாட்டேன் சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறேன். உன் நல்ல நேரம். உன்னை இப்படியே விட்டு போறேன். மரியாதையா ஓடி போயிரு. போடா. அக்கா, தம்பி கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன். சரிங்க தம்பி. டைம் என்ன காச்சு? 12:55. 12. தமிழ் வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வா வா, அப்படி போலாம். தம்பி, நல்லபடியா தர்மம் வாங்கி அம்மனுக்கு போடுற வேண்டுதலையும் நல்லபடியா நிறைவேற்றிட்டீங்க. சாமி, இருந்தாலும் இப்படி ஒரு தடங்கல் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதி, எனக்காக நீங்க இவ்ளோ தூரம் இதெல்லாம் பண்றத பாக்குறப்போ இப்பவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் போல இருக்கு. ஆனா என்னோட ஆசையால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நிக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேண்டுதல்களை நிறைவேற்றுறப்ப கடவுள் சில சோதனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதையும் தாண்டி நம்ம இதெல்லாம் எப்படி நடத்துறோங்கிறத பார்க்கறது தான் அந்த அம்மனுடைய விளையாட்டே. தடங்கள் இருந்தாலும் நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க. சாமி, இதனால எந்த பிரச்சனையும் வராது இல்ல? பாரதிக்கு உடம்பு குணமாயிடும்ல? எல்லாத்துக்கும் சில விதிமுறைகள், சில கட்டுப்பாடுகள் இருக்கு தம்பி. இந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம பண்றப்ப நாம யாருன்னு நமக்கே உணர்றதுக்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க சரியா செஞ்சு முடிச்சாதான் உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற 3வது பரிகாரத்தை நான் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். எதனால சாமி அப்படி சொல்றீங்க? இந்த மனுஷங்களுக்குள்ள வெறுப்பு, விருப்பு, கோபம், பகை, வெறி, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம் இத்தனையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். கோவிலை சுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி கையேந்தி தர்மம் வாங்குறதும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. சார், நீங்க பண்ண இந்த 2 பரிகாரமே போதும் சார். இந்த 3வது பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். பாரதி,
என்னடா 100 படி இருக்கு, எப்படி நம்மளை தூக்கிட்டு நான் படி ஏறுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால முடியும் பாரதி. நான் என் பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டமான வேண்டுதலாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு தயாராக தான் வந்திருக்கேன். நீங்க மலை உச்சிக்கு அவங்கள கொண்டு போயிட்டு அம்மனை வேண்டி அர்ச்சனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். சரிங்க சாமி, நான் அந்த பரிகாரத்தை பண்றேன். என்ன நந்தினி, ஆதிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க இருந்து 100 படி ஏறி அந்த பாரதியை தூக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. கொஞ்சமாவது யோசிக்கிறாரா இல்லையா? மித்ரா, எனக்கு என்னமோ ஆதி இதெல்லாம் பாரதிக்காக பண்றாருன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஏய் நந்தினி, என்ன குழப்பாதடி. நேரடியாவே சொல்லு. நீ வேற இருக்கிற டென்ஷன்ல இன்னும் என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி ஒருவேளை ஆதிக்கு பாரதி தான் மனைவின்னு தெரியுமோ? ஷோ நந்தினி, நானே ஏற்கனவே ஆதி பண்றதுல போல வெறியில இருக்கேன். நீ வேற இப்படி எல்லாம் பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. இப்போ ஆதியே இந்த விரதத்தை எப்படி பண்ண விடாம தடுக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான், ஆனா எப்படி பண்றது மித்ரா? பாரதி, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு என் மனசு என்கிட்ட சொல்லுது. ஆதி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்றீங்களா? இல்ல உங்களையும் மீறி என் மேல இருக்கிற பாசத்துல இதெல்லாம் பண்றீங்களா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் ஆதி. கடவுளே, இந்த மித்ரா இந்த நிமிஷம் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏதாவது பண்ணியே தீருவேன் நிக்கிறா. என்ன பண்ண போறாளோ? அடுத்து என்ன நடக்க போதோன்னு தெரியலையே. கடவுளே, அம்மா, அப்படியே அந்த வேப்பில படுக்கையில உட்காருங்கம்மா.